அடுத்த தலைமுறை லாபகர பயில்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ரகத்தை முறையை நம்ம ஆய்வு பண்றோம். மேங்கோல ஆரம்பிச்சு நாவலா இருக்கட்டும், சாத்துக்குடியா இருக்கட்டும், எந்த ரகங்கள் கமர்ஷியலா நம்ம விவசாயிகள் வச்சாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா மினிமம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சு மக்கள், வியாபாரி, விவசாயி இந்த 3 பேரையும் எந்த ஒரு ரகம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ரகம். அதாவது ஒரு சக்சஸ் அப்படிங்கிறதே ஒரு கூட்டு முயற்சி தான். நம்ம திரும்ப அதான் சொல்றோம். விவசாயிகளும் நம்முடைய நிறுவனமும் சேர்ந்து செய்யக்கூடியதான் விவசாயம். ஒரு 15 ரகங்களை நம்ம ஆய்வு பண்ணி இந்த ரகங்கள் எல்லாத்தையும் நம்ம பயிர் செய்து இது எந்த மாதிரியான க்ரோத் கிடைக்குது, என்ன மாதிரியான ஃப்ளவரிங் வருது, நமக்கு இதை முழுமையா நம்ம ஆய்வு பண்ணி இன்னைக்கு அந்த ஒரு 15 ரகத்துலேருந்து ஒரு 5 ரகத்தை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இயர்லி பட் விவசாய தீர்வகத்தில் புது புது ரகங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகிட்ட நேரடியாக அனுபவத்தையும் நம்ம கேட்டே வந்துட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைகளுக்கான லாபகரமான விவசாயம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா சார்? கண்டிப்பாங்க சார். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டார்கெட்டோட தான் இந்த விவசாயத்தை அணுக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 4லேருந்து 5 லட்ச ரூபாய் வருமானம் தரக்கூடிய அனைத்து விதமான விவசாயத்தையும் நம்ம உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது முக்கியமாக இப்போ ரீசன்ட் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பல விவசாயம் அப்படிங்கிறது ஒரு மாற்று விவசாயமா, அதிகம் லாபம் தரக்கூடிய விவசாயமா முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். பட் இந்த ஜென்ரலா பல விவசாயங்கிறத தாண்டி இதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, பல விவசாயத்துல வர எல்லாருமே ஜெயிச்சிருது கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஒரு 10ல் ஒருத்தர் 2 பேர் தான் பல விவசாயத்துல வெற்றி அடைகிறாங்க, வணிக ரீதியாகவும் வருமான ரீதியாகவும். அப்ப என்ன காரணம், எதனால விவசாயத்துல முக்கியமா பல விவசாயத்துல தோல்வி ஏற்படுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் எல்லாருமே அந்த லாபகரத்தை நோக்கி நம்மளால கொண்டு போக முடியும். இப்ப எப்படி நம்ம பல விவசாயத்துல புதிய ரகங்கள் அடிப்படைன்னு சொல்றோமோ, பட் இந்த புதிய ரகங்கள் அப்படிங்கிறதுலயுமே ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு புதிய ரகம் மார்க்கெட்டுக்குள்ள வருது அப்படின்னா எல்லா ரகமும் வணிக ரீதியா கமர்ஷியலா வெற்றி பெற்ற ரகங்களா மாறுறது கிடையாது. ஒரு பல ரகம் வணிக ரீதியாக வெற்றி பெறணும் அப்படின்னா 3 செக்மெண்ட் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். திரும்ப திரும்ப அதை சொல்றோம். நம்ம மக்கள், வியாபாரி, விவசாயி இந்த 3 பேரையும் எந்த ஒரு ரகம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ரகம். அப்படின்னா என்ன, மக்களுக்கு ஒரு ரகம் பிடிக்கணும் அப்படின்னா அந்த பழத்துக்கு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கணும், டேஸ்ட் இருக்கணும், அதுதான் மக்கள் அந்த ரகத்தை நோக்கி விரும்பி சாப்பிட வைக்கும். 2 வியாபாரிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃப் லைஃப் இருக்கணும், நல்ல ஒரு குவாலிட்டியான பழங்களாக இருக்கணும், இதை விரும்புவாங்க. அதே மாதிரி விவசாயம் வரும்போது அவங்களுக்கு அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த 3 சேரும்போது தான் அது வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ரகங்கள். அப்போ ஒரு ரகம் இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா இந்த 3 செக்மெண்ட் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத முறையாக நம்ம ஆர்என்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரகங்களை நம்ம பயிர் பண்ணணும். அதை தான் நம்மளுடைய நிறுவனம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். புது ரகம் வருது அப்படிங்கிறனாலே மார்க்கெட்டில் நம்ம கொடுத்துறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இப்போ மேங்கோவில் பல இம்போர்ட்டர் வெரைட்டி வந்திருக்கு இல்லையா, மியாசாகி, ரெட் ஐவரி, அமெரிக்கன் ரெட் பாமர், இப்படி பல ரகங்கள் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ரகங்களே இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதற்கான ஆர்என்டி அப்படிங்கிறத நம்ம 2022லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்தியாவுக்குள்ள அந்த ரகங்கள் புதுசாக வந்த அந்த காலகட்டத்திலே கூட நமக்கு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு நாட்டில் போய் விசிட் பண்ணி இந்த ரகங்கள் எந்த மாதிரியான ஈல்டு கொடுக்குது, என்ன மாதிரியான செல்ஃப் லைஃப் இருக்கு, என்ன மாதிரியான டேஸ்ட் இருக்கு, இதெல்லாம் முழுமையாக நம்ம ஆய்வு பண்ண ஒரு 15 ரகங்களை நம்ம ஆய்வு பண்ணி அதற்கப்புறம் இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு கூட நம்மளுடைய நர்சரிஸ் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் விராலிமலையாக இருக்கட்டும், இல்லை அதர் ஸ்டேட்ல நம்ம இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் யூனிட்ல இந்த ரகங்களை எல்லாத்தையும் நம்ம பயிர் செய்து இது எந்த மாதிரியான க்ரோத் கிடைக்குது, என்ன மாதிரியான ஃப்ளவரிங் வருது, நமக்கு இதை முழுமையா நம்ம ஆய்வு பண்ணி இன்னைக்கு அந்த ஒரு 15 ரகத்துலேருந்து ஒரு 5 ரகத்தை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் கமர்ஷியல் பண்றதுக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லா
எல்லாவித நியூ இம்போர்ட்டட் மேங்கோ வெட்டியும் வணிக ரீதியாக வெற்றிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு சென்சிட்டிவிட்டி இருக்கும். எல்லாமும் எல்லா வித மண்ணுலையோ இல்லை எல்லா விதமான கிளைமேட் ஜோன்லையோ நமக்கு ஃப்ளவரிங் வந்துடாது. அப்போ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு புது ரகம் போகும்போது கண்டிப்பாக அதிக விலை கொடுத்து வாங்குவீங்க. அப்போ அதில் ஒரு நஷ்டம்ங்கிறது பெரு நஷ்டமாக இருக்கும். சரி. அப்போ ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டா எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. யாரோ ஒரு 2-3 முன்னோடி விவசாயிகளும் ஃபர்ஸ்ட் முன்னே வருவாங்க. ஸோ அவங்களுடைய வெற்றியை வச்சு தான் மற்ற விவசாயிகளோட வெற்றிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அப்போ நம்முடைய ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்காக இருக்கணும். விவசாயத்தில் லாபகரமாக பண்ணணும், அதிக லாபம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கணும் தான். ஆனால் அந்த ரிஸ்க் எப்படி இருக்கணும் அப்படின்னா கணக்கிடப்பட்ட ரிஸ்காக இருக்கணுமே ஒழிய கண்மூடித்தனமான ரிஸ்காக இருக்கக்கூடாது. ஒரு புது ரகங்கிறனாலே நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு அதிக லாபம் வந்துடும் அப்படின்னா இந்த ரகத்தை நம்ம வச்சிடக்கூடாது. இது மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2017-18 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கோவன் ரகம் வந்துச்சு. அது கமர்ஷியலே கிடையாது. ஏன்னா அதுக்கு செல்ஃப் லைஃப் இல்லை, பெரிய அளவில் ஈல்டு வரல, ரொம்ப சென்சிட்டிவிட்டியாக இருக்கு. ஆனால் அந்த ரகத்தையும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல விவசாயிகள் வணிக ரீதியாக பல ஏக்கர் விவசாயம் பண்ணி அதிக விலை கொடுத்து வாங்கி நஷ்டப்பட்டாங்க. எப்படி பழைய ரகங்களை நீங்கள் பயிர் செய்வதன் மூலம் விலை கிடைக்காம உங்களுக்கு லாப அளவு குறையும் இல்லை நஷ்டம் ஏற்படும் சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா புதிய ரகங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி அது கமர்ஷியலி வெற்றி பெற்ற ரகமா இல்லாத பட்சத்தில் அதனாலேயும் நமக்கு நஷ்டம் ஏற்படும். அப்போ இதை பேலன்ஸ் பண்ற ஒரு இடத்துல தான் நம்மளுடைய ஏர்லி பேர்ட் அக்ரி சொல்யூஷன்ங்கிறது இருக்கிறோம். நம்ம அடுத்த தலைமுறை லாபகர பயிர்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ரகத்தை முறையா நம்ம ஆய்வு பண்றோம். அதுக்கு தேவையான கால அளவு எடுத்துக்கிறோம். ஒவ்வொன்றையும் மேங்கோல ஆரம்பிச்சு சாத்துக்குடியா இருக்கட்டும் இல்ல சப்போட்டா, இப்படி ஒவ்வொன்றையும் புது புது ரகங்கள் நமக்கு தொடர்ந்து நம்ம டிராகன் ஃப்ரூட்ல இருந்து எல்லாம் புது புது ரகங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் ரெகுலரா. ஆனா அதுல எந்த ரகங்கள் கமர்ஷியலா நம்ம விவசாயிகள் வச்சாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா மினிமம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சு அதை எத்தனை கால அளவு அதுக்கு தேவைப்படுதோ அது ஒவ்வொரு ரகத்துக்கு மாறும் சார். இப்போ ஒரு கோவாலாம் கமர்ஷியலி சக்ஸஸ் இல்லையா 1 இயர் கூட போதுமானது, இல்லை ஒரு 1.5 இயர் கூட போதுமானது. இதே நீங்க ஒரு மேங்கோ கமர்ஷியலி சக்ஸஸ் வரட்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகும். அதுக்கு தேவையான முறையான ஒரு கால அளவை எடுத்து அதை முறையா நம்ம R&D பண்ணி இது ஒரு சக்சஸ்ஃபுல் வெரைட்டி, இதை தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களே இதை பயிர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சக்சஸா கமர்ஷியலா விளைச்சல் வரும், நல்ல ஒரு பிரைஸ் கிடைக்கும், வியாபாரிகள் விரும்பி வாங்குவாங்க, மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அது எட்டும்போது மட்டும்தான் நம்ம அந்த ரகத்தை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கு. அதனால தான் இதை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ புது ரகங்கள் அப்படிங்கிறனாலே அதை விவசாயத்துக்குள்ள நுழைஞ்சிட வேண்டாம். அது கமர்ஷியலி சக்சஸ் ரகமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய அது நர்சரியா இருக்கட்டும் நிறுவனமா இருக்கட்டும் முறையாக அதை R&D பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ரகத்தை சூஸ் பண்ணும் பட்சத்தில் நீங்க நஷ்டத்தை தவிர்க்க முடியும். ஏன்னா ஒரு விவசாய நஷ்டங்கிறது அவங்களோட முடிஞ்சு போறது இல்லை. அந்த ஏரியாக்குள்ள அடுத்தடுத்து வரக்கூடிய விவசாயிகளும் அந்த ஒரு யோசனையில அந்த புது விவசாயத்தை நோக்கி வர மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்கனாலதான் இதை பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியது இருக்கு. இப்ப நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி ஒரு புதிய கமர்ஷியலி வெற்றி பெற்ற ரகத்தை நடவு செய்யறது எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக முக்கியமானது அதற்கு தேவையான நியூட்ரிஷன் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். அதற்கான ஒரு கான்செப்டாக தான் நம்ம 3 சக்தி ஆரோக்கியம் விவசாய முறைங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல தேவையான இடுகோள்களை ஆரம்பிச்சு வாட்டர் கண்டிஷன் எல்லாத்தையும் முறையா நம்ம ஆய்வு பண்ணி அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூலோட நம்ம அக்ரோனிமிஸ்ட்டை வச்சுட்டு ஃபார்மர்ஸ்க்கு நம்ம கொடுக்கறது. லாஸ்ட் வீடியோல அதை பத்தி பார்த்துருந்தோம். ஆமா ஆமா அந்த அந்த அதை பேஸ் பண்ணி போகும்போது மட்டும் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஒரு பிளான்டேஷன் பண்றதுனாலே சக்சஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்ப விளைச்சலை நோக்கி நம்ம கமர்ஷியலா சக்சஸ் பண்ண போனோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் ரொம்ப முக்கியம். அதை ஒவ்வொன்றையும் நம்ம முறையா R&D பண்ணி அதை ஒவ்வொன்றையும் இன்னைக்கு ஃபார்மர்ஸை நோக்கி நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இந்த அடுத்த தலைமுறைக்கான விவசாயம் அப்படின்றதுல வெறுமனே பழக்கன்றுகள் மட்டும் கொடுக்குறோமா, வேற என்ன சப்போர்ட்லாம் இருக்கு சார்? இல்ல சார், நம்ம டார்கெட் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி தான். ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 4 to 5 லட்ச ரூபா வருமானம் வரணும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு பரம்பரை நிலமா இருக்கு, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கரண்ட் இருக்கு, ஏதோ ஒரு விவசாயம் பண்றோம், ஏதோ ஒரு லாபம் பார்க்கறங்கிறது வேற. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு லேண்ட் அப்படி நீங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இந்தியாவோட எடுத்துட்டாலுமே ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஏக்கர் ஒரு பல லட்ச ரூபாய் இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஆரம்பிச்சு 20 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கான லேண்ட் விலை இருக்கு. அவ்வளவு விலை கொடுத்து நீங்க ஒரு லேண்டை வாங்கிட்டு அதுல ப்ராப்பரான வருமானம் தரக்கூடிய பயிர் நம்ம பண்ணல அப்படின்னா அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவா இருக்காது இல்லையா? அப்ப நம்ம ஏக்கருக்கு ஒரு 4 to 5 லட்ச ரூபாய் வருமானம் வந்தா மட்டும் தான் நம்ம ஒரு லாங் டேர்மா சஸ்டைனபிளா சர்வை பண்ணி அந்த ஒரு ஃபார்மிங்கிறத நம்ம கொண்டு போக முடியும். அதனால அதை டார்கெட்டா வச்சிருக்கோம். இது எல்லாரும் இதையும் புரிஞ்சுக்கிட்டு முறையா
கால்குலேட் பண்ணி ஒரு திட்டமிட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம விவசாயம் பண்ணிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். என்ன சிக்கல் வருது அப்படின்னா, எதையோ ரகத்தை யாரோ சொன்னாங்கன்னு எங்கேயோ வாங்கிட்டு வச்சிடறது, இல்ல அதுக்கு தேவையான இன்புட்ஸை ப்ராப்பரா கொடுக்காம, இல்ல நம்ம வாட்டர் என்ன மாதிரியான தரத்துல இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம இன்வால்வ் பண்ண வேண்டியது இருக்கு, ப்ராடக்ட்ஸ் என்ன வைக்கணும், வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுமா இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, வீட் மேட்ல இருக்குது, கலைகள் இருக்கு, இந்த பல விஷயம் இதெல்லாமே சேரணும். அதாவது ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான். நம்ம திரும்ப அதான் சொல்றோம், விவசாயங்களும் நம்முடைய நிறுவனமும் சேர்ந்து செய்யக்கூடியதான் விவசாயம். நம்மன்னு சொல்றது எங்களை மாதிரி நிறுவனங்கள், நர்சரியா இருக்கட்டும், நிறுவனங்களா இருக்கட்டும், இவர்களும் விவசாயங்களும் சேரும் பட்சத்துல தான் அது ஒரு சக்சஸ் விஷயமா மாற்ற முடியும். அப்ப இத பொறுப்புகளை உணர்ந்து நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சு செயல்படும் பொழுது, என்னென்ன விஷயங்களை எந்தெந்த இடத்துல கரெக்டா செய்யணுங்கிற நம்ம ப்ராப்பரான கைடன்ஸ்ல கொடுக்கும் போது, அதை விவசாயங்களும் புரிஞ்சு செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பா பல விவசாயங்கிறது மட்டும் கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விவசாயமே லாபகரமான விவசாயமா ஒரு ஏக்கருக்கு 4 to 5 லட்சம் ரூபாய் வருமானம் தரக்கூடிய விவசாயமா கொண்டு போக முடியும். ஓகே சார், மால இருந்து நம்ம கொய்யா வரைக்கும் எடுத்துக்கிட்டாலுமே தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத புதிய புதிய ரகங்களை அடுத்த 10 வருஷத்துக்கு எந்த ரகங்கள்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த விவசாய கிட்ட தொடர்ந்து கொடுத்துட்டே வரீங்க. ஸோ இன்னைக்கு டேட்ல எந்தெந்த ரகங்கள்லாம் பழைய ரகமோ அதெல்லாமே டோட்டலா விட்டுட்டு ஸோ அடுத்த 10 வருஷத்துக்கான ரகங்களை தொடர்ந்து விவசாய மத்தியில் ஊக்குவிச்சுட்டே இருக்கீங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கான விவசாயத்துல நவசேஷ தன்யா ஃபார்மிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாங்க சார். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ரகங்களை பயிர் பண்ணலாங்கிற அந்த ஒரிசை விட்டுருங்க, அது எங்களுடைய பொறுப்பு. அது அதற்கானது முறையா நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையான அளவுக்கு நம்ம நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் எந்த ஒரு புதுரகம் வந்தாலுமே அதை முறையை R&D பண்றதுக்கு தேவையான டீம் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. அதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனால விவசாயிகள் இனிமே எந்த ரகத்தை பயிர்ங்கிற உரிய விட்டுட்டு, நீங்க விவசாயத்துல ஆர்வம் இருக்கு, உங்களுக்கு பல விவசாயம் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க எங்களை நோக்கி வரலாம். நாங்க முறையா உங்களுக்கு ஆய்வு பண்ணி எந்த ரகம் இல்ல எந்த பழச்செடி உங்களுக்கு சூட்டபிள், உங்க சாயில் அண்ட் வாட்டருங்கிறதுல ஆரம்பிச்சு முறையா அதை பிளான்டேஷன் பண்றதுல ஆரம்பிச்சு அதுக்கு தேவையான நியூட்ரிஷன், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளஸ் அடிஷனலா சந்தைப்படுத்தல் வரைக்கும் நம்ம தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். வருங்காலங்களில் இந்த மாதிரி பல விவசாயத்தை நோக்கி வரக்கூடிய விவசாய பெருமக்கள் தாராளமா எங்களை அணுகலாம். ஓகே சார், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மத்தியில் புது புது விஷயங்களை உள்ள கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்து இதை பற்றி டீட்டெயிலாகவே பார்ப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.